ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐயப்பன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தாட்ஸ் தமிழ் என். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 16 விதமான பாயிண்ட்ஸ் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐயில் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் செப்டம்பர் வரைக்கும் ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, பேசிக்கில் ஒரு விதமான பிளான் இருந்தது, அதே மாதிரி ப்ரீமியமில் ஒரு விதமான பிளான்ஸ் இருந்தது. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ ஜாயினிங் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம போட்ட அமௌண்ட்டு நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு ரிட்டனும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும், என்ன ஏது எப்படி வரும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது தான். ஒரு 6 மந்த்ஸுக்கு மட்டும் ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேட்டுட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே செஞ்சிட்ருக்க விஷயந்தான் இது. ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சிலர் இன்னும் பண்ணலை. ஸோ பண்ணாதவங்க கம்பல்சரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இமெயில் இன்னும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இது 2வது விஷயம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ வரும்ன்றது தெரியல. பட் ஆனால் மினிமமாக ஒரு சேலரி இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் நம்மளோட ரெஃபரலில் பொறுத்து இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஆஃப்டர் மினிமமாக யாராக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், மினிமம் 10K அதாவது 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 1 ஹவர் ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எஸ்பிஐக்கான ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்பிஐவோட ஆப்பில் எஸ்பிஐ யூசர்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்யூச்சர் கான்செப்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கோ எங்கோ போனோம் அப்படின்னா வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எப்படி பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சோ இல்லை அப்படின்னா நம்மளோட கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டோ வச்சு தான் நம்ம வந்து எந்த ஷாப்புக்காக இருந்தாலும் பேமெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வாலெட்டில், சரிங்களா, எஸ்பிஐ வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டே நம்ம வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எந்தெந்த ஷாப்புன்றது மென்ஷன் பண்ணலை. அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட்வேர் ஷாப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஷாப்னாலும் இருக்கலாம். ஆனால் அது எஸ்பிஐயில் டைஅப் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கமாண்டர், டீம் லீடர், பிடிஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு செலெக்ஷன் எடுக்க போகிறாங்க, சரிங்களா? கமாண்டருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்கள் தான் கமாண்டர்ஸு. டீம் லீடர்ஸும் பிடிஓ ஆஃபீஸர்ஸும் மட்டும் புதுசாக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீம் லீடர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1000 மெம்பர்ஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா 300 மெம்பர்ஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கமாண்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபர்மேஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேபி குறையலாம், ஏறலாம், சரிங்களா? எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மாதிரி தான். ஸோ இது சொல்லியிருக்காங்க, அது லைவில் கொடுத்த ஒரு விஷயம் தான் அது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் லீடர்ஸ்க்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் இல்லாமல் வரக்கூடிய மந்த்லி இன்கம் தான் இது. சரிங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவோம், அது ஒரு 10K வருதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அது ஒரு 10,000 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம் லீடராக இருக்கோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 20,000. சரிங்களா? ஸோ 10 + 20 மந்த்லி பார்த்தீங்கன்னா 30 அந்த மாதிரி வரும். சரிங்களா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் 7th ஆப்ஷன் என்ன அப்படின்னு 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 10 lakh அதாவது 10 லட்சம் பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs ஜாயின் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க, வெறும் 10 lakh மெம்பர்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது 7th பாயிண்ட்டு. 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 years வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நமக்கு வந்து எப்படி பேமெண்ட் வரும், எவ்வளோ வரும் என்னன்றது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஒரு 6 monthsக்கு மட்டும் பிளானுக்கு இருக்கும். ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் 2024 நல்லா கேட்டுங்க, அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025. சரிங்களா? இந்த ஒரு வருஷத்துக்கான இன்கம் மினிமமாக 10K ஃபிக்ஸ்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரி. சரிங்களா? அதுக்கப்புறம் செப்டம்பர் 2025 அக்டோபர் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12K 12,000 ரூபா வந்து மினிமம் சேலரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வருஷம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு இயருக்குமே வந்து 2K அதாவது 2,000 ரூபா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு 3 yearsல கம்பல்சரி எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மினிமமாக 14K அதாவது 14,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிலர் மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐயில் ரீஃபண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த 15th மார்ச் 15th யாரெல்லாம் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயிலும் பண்ணியிருக்கணும். இந்த விஷயம் பண்ணால் தான் ரீஃபண்டுக்கே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இல்லைன்னா ரீஃபண்ட் வராது. வேணுன்றவங்க நான் சொல்ல வருது. சரியா? நெக்ஸ்ட்டு 11th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பர்மனெண்ட்டான ஸ்டாஃபே எடுக்க போகிறாங்க. பர்மனெண்ட் மீன் ஃபுல் டைமாக ஸ்டாஃப்ஸ் எடுக்க போகிறாங்க எஸ்பிஐயில். அது வந்து இப்போ கிடையாது, மேபி 6 months இல்லை 1 year கூட ஆகலாம். மினிமமாக 100 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்குமே 100 பேர் வந்து எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் இன்கம் 20K இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து 20K ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அது தனி. சரிங்களா? அது ஒரு 10K அந்த மாதிரி கவுண்ட் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்டை ரீட்டெயிலாக ஒரு கம்பெனி வந்து வாங்குகிறாங்க. சரியா? அந்த வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். அது எதன் மூலிமா அப்படின்னா சோஷியல் மீடியா மூலிமா தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். சரியா? இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வேணால் முடிஞ்சால் போடலாம். ஸோ அது யாருக்கு எப்படி போகும், ஸ்ப்ளிட் ஆகும், எப்படி வந்து அமௌண்ட் வரும்ன்ற விஷயம் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் தெரிஞ்சிருக்காது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ரீட்டைலர் இருப்பார், ஹோல்சேல் இருப்பார், ஹோல்சேலுக்கு ரீட்டைலர் அப்படின்னு ஷாப், அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே கமிஷன்ஸ் போகாமல் நம்ம வந்து என்ன நம்ம கம்பெனியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்பிஐயில் அந்த அமௌண்ட்டெலாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால
அந்த அமௌண்ட்டை நமக்கே வந்து சேலரியாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு சேலரியாக கிரெடிட் ஆக போகுது. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 14th பாயிண்ட். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்டு தான். ஒரு வருஷத்துக்குமே பார்த்திங்கன்னா மினிமம் 2K இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னேன். ஸோ அதுதான் 14 பாயிண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15th பார்த்திங்கன்னா இப்போது ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் 2024 எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது எப்போ பார்த்தாலும் நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வித்ட்ரா கொடுத்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்ட்ரா கொடுக்கக்கூடிய டைப் வந்து மொத்தம் 3 விதமாக மாறும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய வித்ட்ரா அமௌண்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பெனிலேருந்து நம்ம சொன்னோம்ல இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் போடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது மினிமம் ஒரு ப்ராடக்ட் மீன்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் தான் இருக்கும்னு என்னோடய கெஸ்ஸிங்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அது மினிமமாக ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வந்து எவ்ரி பர்சனும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து 2வது விதம். இந்த மாதிரி நம்ம வந்து இன்கம் எடுத்துக்க முடியும் அந்த அமௌண்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வாலெட்லேருந்து ஷாப்புக்கு இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். வாலெட்லேருந்து நம்ம வந்து SBIயில் டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஷாப்புக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3 விதமாக நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திருப்பி நான் வித்ட்ரா பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அகெயின் என்ன அப்படின்னா டைரெக்டாக நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி வித்ட்ரா பண்ணலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஷாப்ஸுக்கும் வாலெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் SBIயில் டைப் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஒரு 16 விதமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். அதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். சரியா? ஏதாவது டவுட் இருக்குது, SBIக்கான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அது அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானா ஆல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.